இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த விஜி அபிஷேகோட ஒரு சாங்கான வணக்கத்தை சொல்லிடுறேன். நம்ம டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நவம்பர் 30 என்னது? அத பத்தி தான் பேச போறோம். என்ன அப்படின்னா, எடப்பாடி ஐயா வந்து நவம்பர் 30ஆம் தேதி வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்த போறாரு. அது பொதுக்கூட்டம் மட்டும் இல்லாம, ஒரு பெரிய மாநாடு மாரியே நடக்க போகுது. எங்க அப்படின்னா ஈரோட்ல. ஈரோட்லயா? எதுக்கு ஈரோட்ல குறிப்பா வைக்கிறாரு? அப்படின்னா, ஈரோட்ல வந்து யாரோட இடம்? அதாவது கோபிச்செட்டிப்பாளையம் யாரோட இடம்? செங்கோட்டையன் அவர்களோட இடம். அந்த இடத்துல எடப்பாடி ஐயா வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணங்கள் இருக்கு. அது என்ன காரணங்கள் அப்படின்றதான் இந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்ல போறேன். ஸோ எதனால அங்க மாநாடு வைக்கிறாங்க? சாரி, பொதுக்கூட்டம் வைக்கிறாங்க அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக். இது நம்ம ஜெம் டிவி. அதாவது இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு அரசியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முன்னணி கட்சியா இருக்கிறது வந்து எப்பவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிமுக தான். அதிமுக அடிச்சது ஆளே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். 2ஆம் கட்டமா இருக்கிறது தான் திமுக. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதுக்கான காரணங்கள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அதுக்கப்புறமா சூப்பரா ஆட்சி பண்ண ஜெயலலிதா அம்மா. இவங்க 2 பேரும் இப்ப இல்லைனாலுமே சரி, அவங்க 2 பேரும் இந்த தடயம் இருக்கிறதுனாலயே அதிமுக இன்னுமே கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவங்க போனதுக்கு அப்புறம் கட்சி வந்து ஒரு மாரி உடையலாம், அங்கிட்டு இங்கிட்டு சிதறலாம். ஆனா இன்னும் ரெட்டல அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் இருக்கு. அதாவது ரெட்டை இலை இப்ப எங்க பார்த்தாலும் சரி, யார் கையிலயாச்சும் அதாவது அந்த காலத்து ஆளுங்க கையில வந்து பார்த்தோம் அப்படின்னா, எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு பச்சை இல்லாம சத்தியமா இருக்கவே இருக்காது. அதே மாரி யாராவது ஒரு மகளிர்ட்ட போயிட்டு, எந்த ஆட்சியில நீங்க ரொம்ப நிம்மதியா இருந்தீங்க? எந்த ஆட்சி உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஜெயலலிதா அம்மா ஆட்சின்னு தான் இப்போ வரைக்குமே சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அப்படி ஒரு தடயத்த வந்து அவங்க வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படி ஒரு அங்கீகாரம் அந்த மாரி ஃபிக்ஸ்டா வச்சு போயிட்டாங்க. அவ்வளவுதான் இவங்க ஆட்சிய தவிர வேற ஆட்சி எதுவுமே கிடையாதுடா அப்படின்ற மாரி ஃபிக்ஸ்டா வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் சசிகலா அவர்களா இருக்கட்டும், ஓபிஎஸ் அவர்கள், இபிஎஸ் அவர்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டிடிவி தினகரன் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து கட்சிய ஒரு மாரி அங்கிட்டு இங்கிட்டு புடுங்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா இன்னமும் ரெட்டலைய காப்பாத்திட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா, இபிஎஸ் ஐயா. அதாவது எடப்பாடி பழனிசாமி ஐயா தான் இன்னுமே வந்து அந்த கட்சிய வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு எவ்வளவு பேர் கேஸ் கொடுத்தாலும் சரி, இந்த கட்சி என்னோட தான் அவங்க சொன்னாலும் சரி, இவங்க சொன்னாலும் சரி, எல்லாத்துக்குமே புடிப்பா இன்னும் நின்னுட்டு இருக்கிறது யாருன்னா இபிஎஸ் ஐயா தான். ஏன் அப்படி இபிஎஸ் ஐயாவை நான் வந்து குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏன் இப்போ வந்து கட்சியில இருந்து விலகின டிடிவி தினகரன் அவர்களா இருக்கட்டும், அவர் ஏன்னா அதிமுக தான் அவங்களுக்கு முக்கியம் அப்படின்னா, அதிமுக கூடயே இருந்து ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். என்ன ஒரு ஈகோ கிளாஸ் எதா இருந்தாலுமே சரி. ஆனா தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கன்றது தேவையா? தேவையில்ல. அங்க இருக்கிறவங்களுக்கு சிலர் பிரிச்சு இது அதாவது டிடிவி அவரோட பிளான் என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற பிரிச்சு வந்து திமுக குடுக்குறது. திமுகவோட பி டீமா இவரு இருக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஓபிஎஸ் ஐயா வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவரும் வந்து இப்போ புது கட்சி ஒண்ணு ஆரம்பிக்க போறதா, அது ஒரு சர்ச்சை ஒண்ணு கிளம்பிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து அதிமுக அதாவது அந்த காலத்துல ஆரம்பிச்ச அந்த ரெட்டலைய காப்பாத்தணும்னு யாருமே இது வரைக்கும் நினைக்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னமும் அத புடிச்சிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா, இபிஎஸ் அவர் தான் இன்னுமே அது கட்டுக்கோப்பா புடிச்சு கையில வச்சிருக்காரு. உள்ளங்கையில வச்சு தாங்கிட்டு இருக்காரு. இப்போதைக்கு எப்படியாவது விட்டுறக்கூடாது அப்படின்றது. அதே மாரி இந்த வருஷம் ஆட்சிய புடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கண்டிப்பாவே இருக்கு. ஏன் அப்படின்னா, போன வருஷம் நம்ம தோத்து இப்ப எதிர்க்கட்சியாக வந்திருக்கோம். இப்ப நெறைய பேர் வந்து அவ்வளவுதான் அதிமுகவோட டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து நெகட்டிவா மாத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருந்து முக்கியமான ஒரு விஷயம். அதாவது அதிமுக வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்கால போய் இணைஞ்சிருக்காரு. இன்னும் நிறைய பேர் இணைய போறதா வந்து நிறைய செய்திகள் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டிடிவி தினகரன் ஒரு பக்கத்து, அப்புறம் ஓபிஎஸ் ஒரு பக்கத்து, எல்லாருமே வந்து கட்சியை பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? ஏன்னா அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இப்போ வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து இப்போ தாவேக்காக போனதுக்கு அப்புறம் அங்க இருந்து கொண்டாட்டம் வந்துட்டாரு அவ்வளவுதான் கோபி செட்டி போன இனிமேல் நமக்கு தான் ஈரோடு நமக்கு தான் அப்படின்ற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நான் இப்ப என்ன சொன்னேன்? நவம்பர் 30 ஈரோட்ல ஒரு மாநாடு நடக்க போகுது. அதாவது பொதுக்கூட்டம் மாநாடு மாரி நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன்ல. அதுக்கான காரணமே இதுதான். அதாவது எடப்பாடி ஐயா வந்து இந்த ரோட் ஷோன்றதே வந்து கோலாகலமா ஆரம்பிச்சது வந்து எடப்பாடி ஐயா அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு பஸ் எடுத்து, அந்த பஸ் மேல நின்னு மைக் எடுத்து அப்படி கெத்தா பேசி அப்படின்ற மாரி எல்லாருமே கவர் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் நெறைய பேர் வந்து அத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மாரி கம்பீரமா பேசி ஒரு ஒரு புது ஸ்ட்ராட்டஜி அவரு கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்படி இருக்கிறப்போ, அந்த ரோட் ஷோ வந்து கொஞ்ச நாளா வந்து நடக்கிறது இல்ல. கொஞ்ச நாளா நடக்கவே இல்ல. ஏன்னா, அந்த ஆம்புலன்ஸ் இஷ்யூ எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. அதனால கொஞ்ச நாள் நடக்காம இருந்துச்சு. ஆனா, இப்போ மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ரீஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எங்க வேணா ஆரம்பிச்சிருக்கலாம். எங்கெங்கயோ ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா, குறிப்பா ஈரோட்ல கோபிச்செட்டிப்பாளையத்துல தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இப்ப நெறைய பேர் சொல்றாங்கல்ல, அவ்வளவுதான் செங்கோட்டையன் வந்து இப்ப அங்கிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான் கொங்கு மண்டலம் போயிட்டு, இனிமேலும் வந்து அங்க ஓட்டு கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. அங்க வந்து தாவேகா ஜெயிக்க போறாங்க. இந்த மாரி அவர் செங்கோட்டையன் பின்னாடி தான் வந்து அந்த தொகுதியே அவர் பின்னாடி தான் இருந்துச்சு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்கல்ல. அத வந்து பொய்ன்னு சொல்ற ஒரே ஒரு ரீசனுக்காக தான். என்ன அப்படின்னா, யாரு பின்னாடி செங்கோட்டையன் அவரு பின்னாடிலாம் வந்து ஒரு கட்சி, ஒரு தொகுதியுமே கிடையாது. யாருமே கிடையாது. அவங்க ஓட்டு போடுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அதிமுக. அதிமுகன்ற ஒரு பிராண்டுக்கு தான் அங்க ஓட்டு வந்துச்சே தவிர, யாருமே வந்து செங்கோட்டையன்ற அந்த ஒரு
நபருக்காக அந்த ஓட்டு வரல அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக தான் அவர் அந்த இடத்துக்கு போறாரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நடக்க போகக்கூடிய அந்த பொதுக்குழு மீட்டிங்கே வந்து ஒரு மாநாடு மாதிரி கோலாகலமா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிரம்மாண்டமா நடக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கான வேலைப்பாடு எல்லாமே சூப்பராகவே ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி அங்க போறதுக்கான எல்லா வேலையுமே வந்து இங்கேருந்து எடப்பாடி ஐயா வந்து செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரோட மெயின் ரீசனே என்ன அப்படின்னா, அதாவது அதிமுக முடிஞ்சு போல, அதிமுகவோட ஆரம்பம் இனிமே தான் இருக்கு, நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றத காட்டுறதுக்காகவும், எல்லாருமே சொல்ற மாதிரி, அதாவது கொங்கு மண்டலம், அதாவது ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம் இந்த சைட்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையன் பின்னாடி தான் தொகுதியே இருக்கு அப்படின்னு சொல்றத வந்து அது பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்காகவும் தான் இபிஎஸ் ஐயா வந்து இப்போ நேரா அவங்க இடத்துக்கு ஈரோட்டுக்கு போறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா யாரடா அது வந்து எப்படி சொல்றது அப்படின்னா, யாரு கெத்துனே பாத்துருமா, நீ கெத்தா நான் கெத்தா அப்படின்ற மாதிரி தான் ஸ்ட்ரைட்டாவே இறங்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கறேன். இப்போ வந்து இந்த கொங்கு மண்டலமா இருக்கட்டும், அதாவது கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு, அங்க இருக்கிறவங்க மக்கள் எல்லாருமே செங்கோட்டையன் அவர் பின்னாடி இருக்காங்களா, இல்ல அதிமுகவுக்கு பின்னாடி இருக்காங்களா? அந்த சைடு இருக்கிற ஓட்டு, அதாவது கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோட்ல இருக்கிற ஓட்டு தாவேகா குழுவுமா இல்ல வந்து அதிமுக குழுவுமா அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல ஆல் இருக்கும். சாரி டேக். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சாரி டேக். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 3 ஆப்ஷன் காட்டும். அதுல ஆள் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்க போற ஒரு அப்டேட்டும் உங்களை தேடி டைரக்டா உங்க போனுக்கே வந்துடும். ஸோ சைனிங் ஆஃப் விஜய் அபிஷேக். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.